அன்யோங் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொரியன் மொழியை இலகுவான முறையில் தமிழ் மொழி மூலமாக எப்படி கற்றுக்கொள்வது. அதே போல் இபிஎஸ் டாபிக் எழுதுகிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக அமையும். இதில் பார்க்க போகிறது கொரியன் அரிச்சுவடியை உருவாக்கியவர் யார்? சேஜோங் அப்படின்ற மன்னர் கொரியாவின் மிகவும் பிரபலமான மன்னராக கருதப்படுறாரு. இவர் அன்கள் அப்படின்ற கொரியன் எழுத்து முறையை உருவாக்குனாரு. 1443ஆம் ஆண்டு அளவில் தான் இந்த எழுத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது முன்ன காணப்பட்ட எழுத்து முறையை விட மிகவும் எளிதாகவும் இலகுல கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு கல்வியை எளிமையாக கற்றுக்கொள்றதுக்கும் இந்த கொரியன் எழுத்து முறை ஹன்கள் இந்த எழுத்து முறை மிகவும் உதவியாக அமைஞ்சது. இது உயிரெழுத்துக்கள் 21ஐயும் மெய்யெழுத்துக்கள் 19ஐயும் கொண்டு மொத்தமாக 40 எழுத்துக்களை கொண்ட கொரியன் அரிச்சுவடி அமைக்கப்பட்டது. இந்த கொரியன் அரிச்சுவடியில் இருக்கிற எழுத்துக்கள் வானம், பூமி, மனிதன் இந்த 3 அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டது. அதனால இந்த எழுத்துக்களை நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே கோடுகளாகவும் 0லையும் மட்டும்தான் இந்த எழுத்துக்கள் காணப்படும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த எழுத்துக்கள் வானத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் பொதுவாகவே 0வாக கருதப்படுது. அதாவது 0 மாதிரி தான் இந்த எழுத்துக்கள் வட்டமாக இருக்கும். இது பொதுவாகவே நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் இந்த எழுத்துக்கள் எழுதும்போது நம்ம எழுதணும். அது நம்ம ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பயுமே எழுதும்போது ஆன்டி கிளாக் வைஸில் எழுதணும். அதே போல் பூமியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இடங்கள் பொதுவாகவே ஒரு நேர்கோடு, இது வலமிருந்து இடமாக எப்பயுமே இடணும். அதே மாதிரி மனிதனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கோடுகள் ஒரு மேலிருந்து கீழான ஒரு நேர்கோடு. நான் உங்களுக்கு அம்புக்குறியில் காமிச்சிருக்கேன். அதில் காமிக்காதது என்னன்னா வானத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள். பொதுவாகவே நீங்கள் அந்த 0 மாதிரி இருக்கிற அந்த வட்டத்தை எழுதும்போது ஆன்டி கிளாக் வைஸில் தான் நீங்கள் எப்பயுமே அந்த வட்டத்தை எழுதணும். அப்போ இந்த கொரியன் அரிச்சுவடியில் மொத்தமாக நம்ம பார்க்குறோம் 40 எழுத்துக்கள் காணப்படுது. இந்த 40 எழுத்துக்களை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். நம்ம எப்படி தமிழில் பிரிக்கிறோமோ அதே மாதிரி உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள்னு பிரிக்கிறோம். இந்த உயிரெழுத்துக்கள் பொதுவாகவே மொத்தமாக 21ஐயும் மெய்யெழுத்துக்கள் 19ஐயும் கொண்டிருக்கு. அப்போ இந்த உயிரெழுத்துக்களில் மேலும் நம்ம 2 பகுதியாக பிரிக்கிறோம். அடிப்படை உயிரெழுத்துக்கள், சேர்ந்த உயிரெழுத்துக்கள். அடிப்படை உயிரெழுத்துக்கள் மொத்தமாக 10, சேர்ந்த உயிரெழுத்துக்கள் 11. அதே போல மெய்யெழுத்துக்கள் அடிப்படை மெய்யெழுத்துக்கள் 14ம் இரட்டை மெய்யெழுத்துக்கள் 5ஐயும் கொண்டு தான் இந்த கொரியன் அரிச்சுவடி உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் முதலாவது பார்க்க போறது அடிப்படை உயிரெழுத்துக்கள். இந்த அடிப்படை உயிரெழுத்துக்களை நம்ம கொரியன் மொழியில சொல்றது கிபோன் மோம், கிபோன் மோம், கிபோன் மோம். முதலாவது எழுத்து ஆ, இரண்டாவது எழுத்து யா, மூன்றாவது எழுத்து ஓ, நான்காவது எழுத்து யோ, ஐந்தாவது எழுத்து ஓ, ஆறாவது எழுத்து யோ, ஏழாவது ஊ, எட்டாவது யூ, ஒன்பதாவது உ, உ, 10வது இ. இப்போ முதலாவது நம்ம பார்க்க போறது ஆ. இந்த ஆ எழுத்து தமிழ்ல எப்படி நம்ம ஆ சொல்றோமோ அதே மாதிரி தான் ஆ. அப்ப இந்த ஆ எழுத்து எழுதும் போது நீங்க நேர்கோடு முதலாவது மேலிருந்து கீழாகவும், அதே மாதிரி அந்த சின்ன நேர்கோடு வலமிருந்து இடமாகவும் சரியா நடுவுல தான் நீங்க அந்த சின்ன கோடை போடணும். மேலே கீழே போடக்கூடாது. எழுத்து பொதுவாகவே நேராகவும் அமையணும். அப்போ முதலாவது கோடு மேலிருந்து கீழே போடுவீங்க. ரெண்டாவது ஸ்டெப் சின்ன கோடை வலமிருந்து இடமாகவும் போடுவீங்க. அப்ப இது கொரியன் முதலாவது உயிரெழுத்து ஆ. இதுல ரெண்டாவது எழுத்து யா. இந்த யா எழுத்தும் பொதுவாகவே தமிழ்ல எப்படி நம்ம உச்சரிக்கிறோமோ யா அதே மாதிரி தான். எழுதும் முறை அம்புக்குறி மூலமா காமிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1 2 3 போட்டிருக்கு. அந்த ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க அந்த எழுத்துக்கு அதாவது அந்த கோடுகளை போடணும். அப்ப பாருங்க, முதலாவது கோடு மேலிருந்து கீழே இருக்கு. ரெண்டாவது ஒரு சின்ன கோடு இருக்கு வலப்பக்கமா. மூன்றாவதும் ஒரு சின்ன கோடு இருக்கு. அப்ப 2 சின்ன கோடுகளை வலப்பக்கம் ஆடுறது யா. அடுத்து பாருங்க ஓ. இது
மூன்றாவது எழுத்து. தமிழில் நம்ம எப்படி ஓ சொல்கிறோமோ அதே போல தான் இது மூன்றாவது எழுத்து. இப்போ சின்ன கோடு வந்து இடப்பக்கமாக வந்திருக்கு. இப்போ முதலாவது ஸ்டெப் அந்த சின்ன கோடை வந்து இடப்பக்கமாக விடுறது, வலமிருந்து இடமா எழுதணும். மேலிருந்து கீழே வந்து ரெண்டாவது கோடை போடணும். நான் அம்புக்குறி மூலமாக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு அப்போ புரியும். இது வந்து ஓ. அடுத்து வந்து பார்த்தோம்னா யோ. இதுவும் வந்து நீங்கள் பாருங்கள், முதலாவது இடப்பக்கமாக இந்த சின்ன கோடுகளை இடணும். முதலாவது வர்ற சின்ன கோடு முதலாவது, அடுத்து ரெண்டாவது சின்ன கோடை இடுவோம், அடுத்து மேலே இருந்து கீழாக அந்த நீட்ட கோடை போடுறோம். அப்போ இது வந்து யோ. உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அம்புக்குறியும் 1 2 3 நம்பர்ஸும். உங்களுக்கு அப்போ எப்படி எழுத்தை எழுதணும், அதே மாதிரி எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், முதலாவது எழுத்து வந்து இப்போ போட்டிருக்கு. இப்போ இது வந்து நான்காவது எழுத்து. இந்த நான்காவது எழுத்து வந்து ஓ. ஓ. அப்போ அந்த உச்சரிப்பு நான் உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஊ சத்தம் வந்தாலும் அது முடிக்கும் போது ஓ ஓ ஓ அப்படின்ட்டு வருது. இதுலேயும் நான் உங்களுக்கு அம்புக்குறி போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த எழுத்து வந்து பாருங்கள், சின்ன கோடு மேலே வருது, கீழே நீட்ட கோடு வந்து வருது. அப்போ முதலாவது ஸ்டெப் வந்து சின்ன கோடை நம்ம மேலேருந்து கீழே போட்டுட்டு வலமிருந்து இடமாக இந்த நீட்ட கோடை போடணும். அடுத்த எழுத்து வந்து யோ. யோ யோ. ஆனால் அதுவும் உங்களுக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நான் எப்படி உச்சரிக்கணுன்றது கீழே போட்டிருக்கேன். இது 2 சின்ன கோடுகள் மேலே இருந்து கீழே வருது, நீட்ட கோடு வந்து வலமிருந்து இடமாக எழுதப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஓ இந்த எழுத்து எழுதிருக்கீங்கல்ல, அந்த முதலாவது எழுத்து, அதை நீங்கள் அப்படியே தலைகீழாக திருப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற எழுத்து வந்து ஊ. ஊ. அப்போ இது வந்து பொதுவாகவே இதுவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். முதலாவது வலமிருந்து இடமாக நீட்ட கோடை போட்டுட்டு அந்த சின்ன கோடு மேலேருந்து கீழாக போடப்படணும். இப்போ இதுவும் நான் உங்களுக்கு அம்புக்குறி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அதாவது 1 2 3 அந்த ஸ்டெப் போட்டிருக்கிறது எந்த கோடு முதல்ல வரணும் அப்படின்றது வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஓ இந்த எழுத்தை நீங்கள் தலகீனா திருப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஊ அந்த எழுத்து நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த எழுத்து வந்து இந்த யோ இந்த எழுத்தை நீங்கள் தலகீழாக திருப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து யூ, அதாவது 8வது எழுத்து யூ கிடைக்கும். அப்போ இதுவும் பாருங்கள், அந்த நீட்ட கோடு வலமிருந்து இடமா எழுதப்பட்டிருக்கு, சின்ன கோடுகள் 2 எழுதப்பட்டிருக்கு மேலிருந்து கீழாக. உச்சரிப்பு நான் கீழே போட்டிருக்கேன் யூ. அடுத்த எழுத்து வந்து ஈ. ஈ எப்படி நம்ம தமிழ்ல ஈ சொல்றோமோ அதே மாதிரி ஈ, அது ஈனும் உச்சரிக்கப்படலாம், ஈ அப்படின்னு உச்சரிக்கப்படலாம். இப்போ நீங்க பாருங்க, இந்த ஈ சொல்லும்போது இந்த எழுத்து வந்து மேல இருந்து கீழே ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்கு, மேல இருந்து கீழாக. அப்போ இது வந்து இந்த எழுத்து உங்களுக்கு ரொம்ப இலகுவான ஒரு எழுத்து. அடுத்து வந்து பார்த்தோம்னா வலமிருந்து இடமாக ஒரு சின்ன கோடு ஒன்று இடப்பட்டிருக்கு, வலமிருந்து இடமாக. இந்த கோடு வந்து இந்த உச்சரிக்கும் போது அப்படின்னு தான் இந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கணும். மற்ற எழுத்து எல்லாத்தையும் விட இந்த எழுத்து உச்சரிக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமா உச்சரிக்கணும். காரணம் வந்து இப்ப தமிழ்ல வந்து இக்கனாக்க ஒரு உச்சரிப்பு ஒன்று ஒழுங்கா இல்லை இல்லையா, அதே மாதிரி தான் இந்த எழுத்தும். ஆனால் நம்ம உச்சரிக்கும் போது கொரியன் மூலமா அப்படின்ட்டு உச்சரிக்கணும். இப்போ இவ்வளவு தான் இந்த அடிப்படை உயிரெழுத்துக்கள் வந்து எப்படி நம்ம எழுதணும், அதே மாதிரி எப்படி உச்சரிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பொதுவாகவே எழுதுறது வந்து கோடுகள் வந்து அம்புக்குறி மூலமாக காட்டப்பட்டிருக்கு, அந்த திசையில தான் நீங்கள் எப்பயுமே எழுதணும், வலமிருந்து இடமாக. அதே மாதிரி சின்ன கோடுகள் வந்து மேலிருந்து கீழே எழுதணும், அதுவும் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி எழுதணும் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு எழுத்துல வந்து நம்ம ஒரு எழுத்து எழுதும் போது 1 2 3 அந்த ஸ்டெப் நான் போட்டிருக்கேன், அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம எழுதணும். கோடுகள் நம்ம நினைச்ச மாதிரி எப்பயுமே போட இயலாது. அதே போல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து வானம் பூமி மனிதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ 0 நமக்கு எந்த டைம்லையாவது போட வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 0 நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக தான் எழுதணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம கற்றுக்கிட்ட இந்த அடிப்படை உயிர் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு 10 வேர்ட்ஸ், அதாவது ஒரு 10 சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது வந்து நம்ம பார்க்க போகிறது ஐ. ஐ நல்லா பாருங்க, ஐ முதலாவது எழுத்து ஆ, இரண்டாவது எழுத்து இ. ஸோ ஐ. ஐ அப்படின்றது வந்து கொரியன்ல வந்து
குழந்தை அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். ஐ அப்படின்றது குழந்தை. இரண்டாவது பார்க்க போறது வந்து யாஜிசு. யாஜிசு யாஜிசு முதலாவது எழுத்தை பாருங்க, யா ஜி சு. இப்போ அந்த ஜி சு அந்த எழுத்துக்கள் வந்து நீங்க இன்னும் படிக்கல, அதனால நம்ம போக போக அடுத்து வர்ற வீடியோக்குள்ள அதை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம சிம்பிளா ஒரு சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்ப யா அப்படின்னு வந்துச்சுன்னா யாஜிசு. யாஜிசு அப்படின்றது வந்து தென்னை மரம். அப்ப கொரியன் மொழியில தென்னை மரத்துக்கு நம்ம சொல்றது யாஜிசு அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது நம்ம பார்க்க போறது பாருங்க, ஒய். ஒய் இதுல வந்து உங்களுக்கு உச்சரிக்க இலகுவா இருக்கும். காரணம் வந்து அடிப்படை உயிரெழுத்துக்கள் நம்ம கத்துக்கிட்டதுல ஓ இ இந்த 2 எழுத்துக்களுமே நம்ம இன்னைக்கு படிச்சோம். அப்ப இந்த 2 எழுத்துக்களையுமே வச்சுதான் இந்த ஒய், ஓ இ, ஒய். ஒய் அப்படின்றது வந்து கியூகம்பர். கொரியன் மொழியில வந்து இந்த கியூகம்பரை நம்ம சொல்றதா இருந்தா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா பாக்குறது வந்து யோத். யோத் அப்ப இது வந்து உங்களுக்கு அந்த ஹித் அது இன்னும் நம்ம படிக்கல. ஸோ யோத், யோத் அப்படின்னு சொல்றது வந்து கொரியன் மொழியில படகுக்கு. அடுத்த எழுத்து வந்து ஒபு. ஒபு அந்த ஓ நம்ம படிச்சோம் இன்னைக்கு, பூ இன்னும் நம்ம படிக்கல. ஸோ ஒபு, ஒபுன்னு சொல்றது வந்து மீன் பிடிக்கிறவங்களுக்கு நம்ம ஒபு அப்படின்னு கொரியன் மொழியில சொல்றது. அடுத்த வேர்டு பாருங்க, யோஹு. யோஹு, யோஹு அப்படின்னு சொல்றது நரிக்கு. அப்ப பாருங்க கொரியன் மொழியில நரிக்கு நம்ம சொல்றது யோஹு. அப்ப இது வந்து உங்களால உச்சரிக்க முடியும். காரணம் இந்த யோ அடிப்படை உயிரெழுத்துல இருக்கு, ஓவும் அடிப்படை உயிரெழுத்துல இருக்கு. ஸோ நம்ம உச்சரிக்கும் போது யோஹு, யோஹு, யோஹுன்னு சொல்றது நரி. அடுத்து பாருங்க உயு. உயு இதுவும் உங்களால உச்சரிக்க முடியும். ஏன்னா உ யு இது ரெண்டுமே அடிப்படை உயிரெழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ உயு இந்த சொல் வந்து உயு. அப்போ உ யு, உயுன்னு சொல்றது வந்து கொரியன் மொழியில பாலுக்கு நம்ம சொல்றது உயு. கண்ணாடிக்கு சொல்றது யுரி. அது கண்ணாடி கிளாஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜக்கா இருக்கலாம். கண்ணாடிக்கு நம்ம சொல்றது யூரி. கொரியன் மொழியில யூரி. யூரி அந்த அடுத்த நம்ம பார்க்கல, பட் யூ பார்த்துருக்கோம். ஸோ இந்த நீங்க சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஈஸியஸ்ட் டாபிக் இந்த சொற்கள் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ யூரி. அடுத்த உங்களுக்கு சொல்லிடுங்க இ. இ அப்படின்றது வந்து பொதுவாகவே இந்த இ இந்த ஒரு எழுத்து வந்து நம்ம பார்க்கும்போது இ இது வந்து பற்கள். இ அது வந்து கொரியன் மொழியில இ அப்படின்றது வந்து பற்கள். இது வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஆனா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உச்சரிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கு அங்கிட்ட அந்த தம் அந்த எழுத்து நம்ம இன்னும் படிக்கல. இப்போ இதை நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இதை நம்ம உச்சரிக்கிறது வந்து தம், தம் அப்படின்னு தான் உச்சரிக்கிறது. இன்னும் அதை பத்தி நீங்க கூட ஐடியா எடுக்க போவாதீங்க. ஆனா உங்களுக்கு முன்னுக்கு பாருங்க, ஐ குழந்தை, ஐ ஒய், உயு, யோஹு, ஈ. இது வந்து உங்களுக்கு இலகுவா இன்னைக்கு நம்ம படிச்சதை வச்சு உங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா இருக்கும். அதே மாதிரி உங்களால எழுதையும் எழுமா இருக்கும். இன்னைக்கு படிச்சதை வந்து நீங்க மறுபடி அந்த அம்புக்குறியில எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றதையும் வந்து நீங்க எழுதி பாருங்க. அதே மாதிரி உச்சரிப்பை வந்து உச்சரிங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். கன்சாஹம்னிடா. கன்சாஹம்னிடா அப்படின்னு சொல்றது கொரியன் மொழியில வந்து நன்றி. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அன்யோங்கசையோ. நம்ம யாரையும் முதன்முறையா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்ல வணக்கம் சொல்ற மாதிரி கொரியன்ல வந்து அன்யோங்கசையோ, அன்யோங்கசையோ அப்படின்னு சொல்றது வந்து வணக்கம். அதே மாதிரி நம்ம விடைபெற டைம் நன்றி, தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா கம்சாஹம்னிடா, கம்சாஹம்னிடா அப்படின்னு கொரியன் மொழியில நம்ம சொல்லலாம்.